Hello guys, welcome out to this channel. 12th standard and this video is for you. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டைய கெமிஸ்ட்ரியோடைய ரோட் மேப். வாட் இஸ் ரோட் மேப் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோட் மேப் அப்படிங்கிறது நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஜார்னியில் என்னென்ன சிலபஸ் இருக்கும், என்னென்ன எப்படி இருக்கும், எப்படி படிக்கலாம் அண்ட் என்னென்ன விஷயங்களை நம்ம டேக்கிள் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி உங்களுக்குள்ளே போகும். இனி வரும் வீடியோஸில் நான் ஒவ்வொரு சாப்டருக்கும் சொல்லுவேன் அண்ட் என்னென்ன கொஸ்டினும் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம சொல்லலாம். ஐ திங்க் உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட். அண்ட் நவ் இப்போ நம்ம இந்த வீடியோஸ்க்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும், கொஞ்சம் பயமும் இருக்கும். ஸோ கரெக்டாக இப்போ டோட்டலாக எத்தனை சாப்டர் நம்மளுடைய புக்கில் இருக்குது அப்படின்னா டோட்டல் நமக்கு 15 சாப்டர்ஸ். அதை எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி செப்பரேட் பண்ணுங்கள், 4ஆக செப்பரேட் பண்ணலாம். மோஸ்ட்லி ஆர்கானிக்லேயே பயோ கெமிஸ்ட்ரி வந்துடும். பட் இங்கே உங்களுக்கு பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒன்று வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம எல்லாமே படித்தது தான். பட் பயோ கெமிஸ்ட்ரி இஸ் சம்திங் நியூ. பட் அது ஈஸியாக தான் இருக்கும், தியரி மாதிரி தான் இருக்கும். என்னென்னா 14th சாப்டரும் 15 சாப்டர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த சாப்டர்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5. அதாவது சாப்டர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி மெட்டலர்ஜி, ரெண்டாவது பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1, தேர்ட் சாப்டர் பி பிளாக் எலமெண்ட்ஸ் phase 2, ஃபோர்த் சாப்டர் டிரான்சிஷன் அண்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபிஃப்த் சாப்டர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் சாப்டர் 11, சாப்டர் 12, சாப்டர் 13. ஸோ இதில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் 11 அண்ட் 12th சாப்டர் வந்து உங்களுக்கு கார்பன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 13th சாப்டர் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர். அதுக்கடுத்து நம்ம பார்க்க பார்த்தோம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 6, 7, 8, 9, 10 5 சாப்டர் இருக்குது இது. ஸோ இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் இதுதான் ஹெவியாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஆர்கானிக்லேயே உங்களுக்கு அந்த ரெண்டுமே சேர்ந்து வரலாம். பட் நான் உங்களுக்கு பிரிச்சிருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஆர்கானிக்கோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம். இப்போது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 6 சாலிட் ஸ்டேட், 7 கெமிக்கல் கைனடிக்ஸ், 8 அயனிக் ஈக்குலிபிரியம், 9 உங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் 10. ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் 10 அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சாப்டர். அண்ட் சாப்டர் 11, 12, 13 சொல்லிட்டேன்னா 14th பயோமாலிகுல்ஸ், 15th வந்து கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், ஒரு முக்கியமான சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போது இந்த சாப்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும், இதில் என்னென்ன சாப்டர் ஈஸியான சாப்டர், என்னென்ன சாப்டர் ஹார்டஸ்ட் சாப்டர், என்னென்ன சாப்டர் ஓகே பரவாயில்லாமல் மாடரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் சாப்டர் ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் 1, 2, 3, 8, 6, 11. அதாவது இன்ஆர்கானிக்கில் 3 சாப்டர் வந்துடுது. அண்ட் உங்களுடைய ஃபிசிக்கலில் 6, 8 வந்துடுது. அண்ட் 11 வந்து ஆர்கானிக்லேருந்து வந்துடுது. மாடரேட் சாப்டர்ஸ் 13, 14, 15. அதாவது 13th, 14, 15 இது மூணுமே ஆர்கானிக் அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி. 5 and 7 வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஹார்டஸ்ட் சாப்டர் இப்போ 4 அதெல்லாம் பெருசாக இருக்கும். 9th சாப்டரும் பெருசாக இருக்கும். அண்ட் 10th சாப்டரும் பெருசாக இருக்கிற ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு சிலபஸ் நம்ம புக்கில் இருக்கிற சிலபஸ் படி ஜூனில் இந்த யூனிட்ஸை முடிச்சுக்கணும், ஜூலையில் இந்த யூனிட்ஸ் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய பிளானை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.